இன்று ஆன்மீகம் என்பது என்ன? வேதங்களும், வேத பாடங்களும், உபநிஷங்களும் மூலம் கொண்டு வந்தவை. ஆலயங்களும், ஆலய வழிபாட்டிலும், தெய்வ வழிபாட்டிலும் நாம் கொண்டிருந்த எல்லாம் உடைத்தெறியப்பட்டு இன்று ஆசிரமங்களும், ஆன்மீக அமைப்புகளும் தோன்றிவிட்டன. அந்த ஆன்மீக அமைப்புகளும் எல்லாம் பார்த்தால் இன்று சில சிவாலயங்களுக்கு, திருப்பணிகளுக்கு கூட நன்கொடை அளிக்க மக்களுக்கு மனமறவில்லை. ஆனால் ஆசிரமங்கள் என்ற பெயரில் நடத்தும் பெரிய பெரிய அமைப்புகளுக்கு நிதி குவிகின்றன. இவற்றுக்கெல்லாம் காரணம் ஆன்மீகம். அவர்கள் நடத்தும் ஆன்மீக அமைப்பை நாம் தவறாக கூறவில்லை. அவர்கள் சொல்லும் தியான நெறிகளையும், யோக நெறிகளையும் பின்பற்றினால் போதும். ஆனால் அவர்களுக்கு அடிமையாக இருந்துவிட்டால் நம் நிதிநிலை நன்கொடை என்ற பெயரில் அவர்கள் சுரண்ட ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் இன்று நடக்கும் அனைத்து ஆன்மீக நிறுவனங்களும் பாருங்கள், பெரிய பின்புலங்கள் கொண்டவை. அவற்றில் கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், ரியல் எஸ்டேட் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் நடத்துகின்றன. இவற்றுக்கெல்லாம் காரணங்கள் யார்? நாம் ஆன்மீகத்தை கோயில் வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, தெய்வ வழிபாடு இவற்றையெல்லாம் விட்டொழித்ததால் தானே இன்று இந்த இது போன்ற ஆன்மீக அமைப்புகள் வளர்ந்து நமது அடிமைத்தனத்தை சுரண்டு கொண்டிருக்கின்றன. நம்மால் முடிந்த இதில் ஏழை மக்கள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த ஆன்மீக அமைப்புகள் எல்லாம் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் மிகப்பெரிய பணம் படைத்த முதலாளிகள் மட்டுமே. ஏனென்றால் அவர்கள் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக மட்டுமே. இதனால் தான் இது போன்ற ஆன்மீக அமைப்புகளுக்கு நம் செல்வதை தவிர்த்து ஆலயங்களுக்கும், ஆலய திருப்பணிகளுக்கும் நாம் முன்னின்று வழிநடத்தி செல்ல வேண்டும். ஆன்மீக திருப்பணிகள் ஆங்காங்கே கோயில்களும், ஆன்மீகங்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இன்று ஆன்மீக நிறுவனங்கள் என்ற பெயரில் பல அமைப்புகள் இன்று தோன்றி ஆன்மீக குருமார்கள் என்றும், ஆன்மீக வழிகாட்டி என்றும் திகழ்ந்து பல நிறுவனங்களை நடத்தி வருகின்றன. இதற்கெல்லாம் காரணம் யார்? மக்களாகிய நாம். என்று நாம் விழித்துக் கொள்வோம். பாரதி சொன்னது போல நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். அனைவரும் ஆன்மீக பாதையில் செல்ல வேண்டும். ஆன்மீக நிறுவனங்கள் சொல்லும் வழிகளை பின்பற்றுங்கள், நல்வழிகளை. ஆனால் அவர்களுக்கு அளிக்கும் நன்கொடைகளும் பெரும் ஆதரவும் நாம் நிறுத்தி கொண்டால் மட்டுமே உண்மையான ஆன்மீகம் வளரும். ஆன்மீகம் என்பது விளம்பரப்படுத்தி வருவதல்ல. உள்ளார்ந்த அன்பும், உள்ளார்ந்த மனித நேயமும் கொண்டதே ஆன்மீகம் ஆகும்.